ஒரு ஹாரர் த்ரில்லர் பேசிக்கல தமிழ் டப்புடு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து நெவர் லெட் கோ. ஒரு பயங்கரமான காடு, அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே தனியாக ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுக்குள்ளே 3 பேர் தான் வாழ்கிறாங்க. ஒரு அம்மா, அவங்களோட பசங்க 2 பேர். இந்த உலகத்திலே இவங்க தான் கடைசியாக உயிர் வாழ்கிற 3 மனிதர்கள்ங்க. இவங்க இந்த காட்டுக்குள்ளே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் இவங்க சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயிறை கட்டிக்கிட்டு தான் இவங்க அந்த காட்டுக்குள்ளே போக முடியும். அப்படி அந்த கயிறு இல்லாமல் போனாங்கன்னா தீய சக்திகள் வந்து இவங்களை ஆக்கிரமிச்சு இவங்களை அழிச்சிரும் அப்படின்னு இவங்க 3 பேருமே ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. சரி, இவங்க அப்படி உயிர் வாழ்றதுக்கு என்னதான் பண்றாங்க, இவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் படத்தை கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி செம்ம சஸ்பென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மேக்கிங் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஆர்ஆர் சீனாக பார்க்குறப்ப செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். சூப்பராக வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது, இருந்தாலும் பிளட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அருவருப்பு தன்மையான காட்சிகள் இருக்குது. அதனால 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நடித்த இந்த 3 ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா அவங்களோட நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோலன் கேரக்டராக இருக்கட்டும், சாம் கேரக்டராக இருக்கட்டும். இந்த சாம் கேரக்டர் தான் இந்த படத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறான். ஏன்னா அவனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது. படத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஏன்னா படத்தை வந்து அவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டோரிக்கு பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே தான். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டயலாகும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அமேசான் பிரைமில் இப்போ இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.